ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு சுடிதார் கட்டிங் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம கழுத்தோட அகலம் அளக்கலாம். கழுத்தோட அகலம் 2.5 இன்ச். 2.5 இன்ச்சை இங்க இருந்து நீங்க இப்படி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஷோல்டர் வந்து 4 இன்ச் தையலுக்கு நம்ம சேர்த்து விட்டுறோம். 3 இன்ச் ஷோல்டர் தையலுக்கு சேர்த்து 4 இன்ச். கழுத்தோட உயரம் வந்து பேக் நெக் 5, ஃப்ரண்ட் நெக் 6. கழுத்தோட உயரம் அளந்து இங்க நம்ம மார்க் பண்ணிருக்க இடத்துல இங்க கழுத்தோட அகலம் 2.5 இன்ச் கொடுத்துக்கிறோம். வந்து 3 இன்ச்சா கொடுக்கணும். அப்பதான் அந்த ஷேப் நல்லா நீட்டா வரும். இந்த 1/2 இன்ச் கூட வைக்கையில நல்லா இருக்கும். இங்க 2.5 இன்ச் கொடுத்துருக்கேன், இங்க 3 இன்ச் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இதை நம்ம ஜாயின் பண்ணி அடுத்து இவங்களுக்கு ஆம்போல் வந்து நான் 5.5 வைக்கிறேன். ஃபுல் ஆம்போல் வந்து 16 இன்ச். நம்ம இந்த 16 இன்ச் எப்படி கரெக்டா இருக்குன்றத எப்படி செக் பண்றதுன்னு நான் சொல்றேன். கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதுக்கு நேரம் ஒரு கோடு போட்டுருங்க. இப்போ இதுல இருந்து சுற்றளவு பாருங்க. இங்க இருந்து சுற்றளவு இங்க வைக்கணும். பாடியோட சுற்றளவு அவங்களுக்கு 10 இன்ச். தையலுக்கு சேர்த்து 11.5 இன்ச் வச்சாச்சு. இப்போ இங்க கர்வ் போட்டுக்கலாம். ஆம்போல் கர்வ் வந்து வரைஞ்சுக்கோங்க. இங்க பேக் நெக்கு மட்டும் போட்டுக்கலாம். கஸ்டமர் எவ்வளவு டீப் கேட்கறாங்கன்றத பொறுத்து நீங்க வளைவு கொடுத்துக்கலாம். சுற்றளவு மார்க் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து வந்து பாடியோட உயரம் மார்க் பண்ணிக்கோங்க. பாடியோட உயரம் வந்து எனக்கு 20. இப்போ இடுப்பு சுற்றளவும் சீட்டளவும் மார்க் பண்ணணும். இடுப்பு சுற்றளவு எப்படி மார்க் பண்ணலாம்னா அண்டர் செஸ்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு சீட்டளவு வந்து 11 இன்ச் வருது. நான் 11 இன்ச் அங்க மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து தையலுக்கு 1 இன்ச் விட்டுறேன். 1 இன்ச்சுக்கு மேல ஸ்லிட் ஓப்பன் பண்ணி விட வேண்டாம், ரொம்ப பெருசா வந்துடும். என்னோட கஸ்டமருக்கு வந்து 9 தான் வருது. இங்க சுற்றளவு வந்து 10, இடுப்பு சுற்றளவு வந்து 9. நான் அதையும் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு நம்ம இந்த வளைவு கொடுக்கலாம். இப்போ நம்ம பாடிக்கு மார்க் பண்றதுக்கு இந்த ஸ்கேல் இருக்குது. இதுல பண்ணீங்கனாலும் கரெக்டா வரும். இந்த ஸ்கேல் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னா நம்மளோட ரெடி அளவுல வச்சுக்கணும். இங்க 10 இன்ச் இருக்குதுன்னா அதுக்கு பக்கத்துல இதை வச்சுக்கணும். நம்ம இடுப்பு சுற்றளவும் சீட் அளவுக்கையும் நீங்க வச்சீங்கனாலே கரெக்டா வந்துடும். இப்போ இது வந்து ரெடி அளவு. நம்ம தையலுக்கும் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணீங்கன்னா அளவு கரெக்டா இருக்கும். சுடிதார் ஃபுல்லா நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்ப கட் பண்ணிக்கலாம். இப்போ பாடி கட் பண்ணியாச்சு. நெக் வந்து பேக் நெக்கும் ஃப்ரண்ட் நெக்கும் தனித்தனியா கட் பண்ணிக்கோங்க. நான் பேக் நெக் மட்டும் மெட்டீரியலோட கட் பண்ணிருக்கேன், லைனிங் சேர்த்து. ஃப்ரண்ட் நெக் வந்து கட் பண்ணவே இல்லை, ஏன்னா நான் கேன்வாஸ் கொடுத்து நெக் போட போறேன். நம்ம இந்த மாதிரி நெக்கை வெட்டாம ஸ்டிச் பண்ணல, இன்னும் நீட்டா இருக்கும். அதனாலதான் கட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து என்ன வேணும்ன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.